ராமாயணம், மகாபாரதம் என இரு பெரும் காப்பியங்களிலும் அனுமன் இடம்பெறுகிறார். அவர் இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய பாத சுவடுகள் பட்ட இடங்கள் சில இன்று தெய்வீக தோற்றத்தோடு காட்சியளிக்கின்றன. பெரிய பெரிய பாறைகள் மீது அனுமன் நடந்து செல்கையில் அவரின் பாத சுவடுகள் அந்த பாறைகள் மீது அப்படியே பதிந்துள்ளன. அந்த பாத சுவடுகள் இன்றும் அழியாமல் பல இடங்களில் உள்ளது. அதில் ஒன்றுதான் ஆந்திர மாநிலத்தில் உள்ள லோபாக்சி என்னும் இடத்தில் உள்ளது. ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது இந்த இடத்தில் ஜெயது என்னும் பறவை ராவணனை எதிர்த்து போராடியதாக ராமாயண காவியம் கூறுகிறது. தாய்லாந்தில் அனுமன் வாழ்ந்ததற்கான பல ஆதாரங்களும் உள்ளன. அடுத்து இலங்கையில் உள்ள ஒரு பாறையில் அனுமனின் பாத சுவடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அனுமன் பல முறை இலங்கைக்கு சென்ற நிகழ்வை நாம் அறிவோம். அவர் முதல் முறையாக இலங்கைக்கு சென்றபோது அதிவேகத்துடன் சென்ற தனது பாதங்களை பாறை மீது வைத்ததால் அங்கு அவரின் பாதம் பாறையில் பதிந்ததாக நம்பப்படுகிறது.